இல்ல மேல இங்க இருக்க வேணா சண்டைக்கு உள்ள இருக்காது, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிறது இருக்காங்க. சரி இவங்க அத்தனை சரி பேர் ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, பிராண்டுக்காக நான் சில விஷயங்களை செலவு பண்ணல, நான் தயார் தான். பிகாஸ் பிராண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அது தனி ஒரு குவாலிட்டி, அது ஒரு குவாலிட்டி இருக்கு, நான் தனித்துவமா தெரியல. இந்த காரணத்துக்காக பிராண்டுக்காக சில ஆயிரங்கள் செலவு பண்ணுறது எனக்கு தவறு இல்லை, சில லட்சங்கள் செலவு பண்ணுறது தவறு இல்லை அப்படிங்கிறது. சார் முக்கால்வாசி பேரு பிராண்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது, அவங்க இருக்கிற ஒரு கூட்டத்துல போய் அதை சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பெருமைங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. அதான் நீங்க கண்டிப்பா வேணும், அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர் மட்டும்தான். ஒரு பொன்னியின் செல்வன் படம் போட்டா முதல் ஷோல போய் ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்துட்டு காலையில 4 மணிக்கு படம் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் போடுறது தான் என்னோட மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. அப்படின்னா அதே மாதிரிதான் இந்த பிராண்டட் எம்பசைஸ் பண்றது. இது வந்து சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை இவங்க உருவாக்குறாங்க தெரியுங்களா? இவங்களுக்கு பொருளாதாரத்துல வசதி இருந்துச்சு, அவங்க ஓகே வாங்குறாங்க, அந்த குறை சொல்ல நம்ம யாரும் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு இவங்க மாதிரி பார்த்து அதுல அட்மியர் ஆகி தானும் வாங்கினதுனால எவ்வளவு பெரிய அழுத்தம் உண்டாகுது அந்த வீட்டுல. இதை விட சார் 40,000 இருந்தா ஒரு சம்பளம் வாங்கினா ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா சம்பளம்னா வேண்டாம்னு சொல்றாங்க. இதனால கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத மணமகன்களோட பெர்சன்டேஜ் அதிகரிச்சுட்டே போகுது. இதெல்லாம் சமுதாயத்தை மிகப்பெரிய தாக்கம் சார். சமுதாயத்துல ஒரு மாற்றம் ஏற்படுத்தி நம்மளும் ஒரு காரணம் அப்படின்ற போது ஒரு குரூப்புள்ள ஒரு மனுஷியா இருக்கிறது அதுக்கு மாறணுங்கிற அக்கறை நமக்கு வேணுமா இல்லையா? இவங்க சொல்றாங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த டாய்ஸ் வாங்கினஸ் தான் ஹாப்பினஸ்னா, இவங்களை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆகுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு எக்ஸ்ட்ராடனரி பர்சனா வந்திருக்காங்கன்னா அவங்க 4 பேர் ஏழை குழந்தைங்களுக்கு நான் இப்படி வந்தேன்னு சொல்றதுல ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது சார். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நாம வச்சுக்கிறது தான். நீங்க சொல்றீங்க எங்க அம்மாவோட 3 நாளைக்கு முன்னாடி செஞ்ச தாகத்துல தண்ணி ஊற்றி வச்சாதான் எனக்கு தேவாமந்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா எந்த ஒரு ஹோட்டல் பிரியாணி அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணவே முடியாது. மனம் சார்ந்தது சார் ஹாப்பினஸ், பொருள் சார்ந்தது கிடையவே கிடையாது. மனம் சார்ந்தது என்னைக்கு சைக்காலஜிக்கலா ஒரு மெச்சூரிட்டி உள்ள மனுஷன் இந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணலன்னா தப்பு இல்லை சார். அது காலப்போக்கில் அவங்க மாறிக்குவாங்க. பட் ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு அடல்ட் அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் சார். இப்போ நான் சொல்றேன் சார், நான் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிஜி டீச்சர் 25 இயர்ஸா ஒர்க் பண்றேன். என்னோட சேலரி 1.5 lakhs. ஆனா நான் 10,000ல சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த 1,000 ரூபாய் சாரியோட 2 லட்சம் ரூபாய் சாரி பண்ணிட்டு விட நான் வந்து இன்டெலெக்சுவலும் என்னை வந்து பர்சனாலிட்டி உள்ள ஆளுன்னு நான் நினைக்கிறேன். நான் யாரோட ட்ரெஸ்ஸையும் பார்க்கவே மாட்டேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லாரோட நான் நல்லா இருக்கேன். ஹாப்பினஸும் பர்சனாலிட்டியும் இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமா மனசுக்குள்ள இருந்து வர வேண்டியது. அவங்க சொன்னாங்க நான் க்ரீம் வாங்கினா அழகாக க்ரீம் வாங்கறத காட்டி அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அவங்கள என்ரிச்சா வச்சுட்டு க்ளோவா வச்சுட்டா காணவே நல்லா இருக்கும். ஆனா நான் ஒண்ணு பார்த்தேன், இப்போ நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு பேசுனீங்கல்ல, நீங்க பேசுறத காட்டுக்கும் இவங்க பேசுறது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அது அவங்க ஜாஸ்தியா இருக்கு. பேசுனீங்க எல்லாம் ஓகே, பட் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு கான்ஃபிடன்ஸா அட்டன் பண்றாங்க. இப்போ அது எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அவங்களால பேச முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. சார் ஒரு நிமிஷம் சார், நான் 102 ஷூ வாங்கணும்னு சொன்னேன்ல சார். ஸோ நான் ஒவ்வொரு டான்ஸ் முடிச்சுட்டு போகிறப்ப இந்த ஏழை மக்கள்லாம் அவங்க சொன்னாங்க ஏழைகளுக்கு போய் செய்யலாம் நீங்கள், அப்படி இவ்வளோ காசு பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு ஏழைகளுக்கு போய் வேலை செய்யலாம்னு சொல்கிறாங்க. நான் 102 ஷூஸ் வச்சுருக்கேன் சார். ஆனால் இது வரை என்கிட்ட ஒரு ஷூஸ் கூட அது என்கிட்ட கிடையாது சார். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் எல்லாத்துக்குமே ஷூ கொடுத்து நான் யூஸ் பண்ண ஷூவை கொடுப்பேன் சார். எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு நான் அவங்கள ஒரு மெச்சாரிட்டியாக ஃபீல் அந்த டேலண்ட் டான்ஸ் டேலண்டாக இருக்குது, எந்த டேலண்டாக இருக்குது நான் அவங்கள வீட்டில் வச்சு அவங்களே ஆட சார். இது வரையும் கொடுத்துருந்தான் பருத்தி நூல் வருது, துணியா வருது. அந்த பருத்தி நீர் இருக்குங்களா, அந்த மறை நீர் சொல்லுவோம் சார். அந்த நீர் வந்து எவ்வளவு வந்து வீணாக்கும், நிலத்தடி நீர், அது யார் பாதிப்புக்கு உள்ளாக்குது? அமெரிக்கால சார் ஒரு நிருபரோட பேட்டி நான் சமீபத்தில் படிச்சேன். நீங்க ஏன் நாளைக்கு பண்ணணும் சொல்லுங்க சார், இந்த காலேஜ் பார்ட்டி ரெடி பண்ணி நான் வர வச்சிடலாம் அப்படின்னு கேட்டது அவங்க சொல்லிட்டாங்க. தயாரிக்கிறதுக்கு அதிக அளவு தண்ணி வேணும், பிளஸ் அந்த சாயங்கள்
பார்த்து வரணுமா சார் சொன்னாங்க எங்கனாலும் கூப்பிட்டு சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி வாங்குறவங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்பு இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே அவங்களோட யாருக்கும் சமூக பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா இல்ல. ஒரு செகண்ட் சார். பேசிட்டு கொடுங்க. நான் என்னோட ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். சாரி எவ்வளோ மேம் சொன்னீங்க? 1300 அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப 100%. ஏன் அது ஒரு 300 200ல கட்டின சாட்டிஸ்ஃபையாக சார் ஃபர்ஸ்ட் அவங்க டெஸ்ட் அடிக்கிறாங்க சார். அப்போ ஏன் 1000ல கட்டிட்டு வந்தீங்க? 3 டெஸ்ட் அடிப்பாங்களாம். அப்போ ஏன் 1000ல கட்டிட்டு வந்தீங்க? 300 சாரியில் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஆகுறீங்கன்னா எதுக்கு 1000 ருபீஸ்? இங்க பாருங்க 300 சாரி என்கிட்ட இருக்கு. ஏன் கட்டிட்டு வரல? அப்படியே பண்ணுவாங்க. இல்ல அவங்க ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு கட்டிருக்கலாம் தானே. இது இஎம்ஐ பத்தி இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு நீங்க இவ்வளவு எடுத்தா போதும் போது எதுக்கு 1000 ருபீஸ்? சரி சார் நான் பேசுகிறேன், நாளைக்கு வர சொல்லிடுறேன். லாஜிக் பொறுத்தா தெரியல. இப்போ அவங்க 1000 ரூபாய் சேலை வாங்கியிருக்காங்க, அவங்க 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறேங்கிறாங்க. ஓகே. 1,00,000 ரூபா 1000 ரூபாய் ஒரு பொருட்டு இல்ல. இன்னொன்னு ஸ்பெஷல் அக்கேஷன் போட்டு 300 ரூபா சேலை இல்லை கட்டுறாங்க. சார் நான் இப்போ நாளைக்கு வர வச்சுட்டு 3 டெஸ்ட் அதே சாட்டிஸ்ஃபைக்கு தான் இங்க இருக்கவங்களும் பேசுறாங்க. புரியுங்களா? அவங்க எதுக்கு சாட்டிஸ்ஃபையா வந்தாங்களோ அதே சாட்டிஸ்ஃபை தான் இங்கேயும் இருக்கு. சரி சார் நீ யார்கிட்டையும் பேசாதீங்க, குழப்பாதீங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப சின்ன வயதுல இருக்காங்கன்னா அந்த வயதுல இருக்க மாதிரி மெச்சூரிட்டி இருக்கும் கொஞ்சம் வளர்ந்துருவாங்க. இதுல கொஞ்சம் வெல் க்ரோன் அடல்ட்டா இருக்கவங்க ஒரு 200 சேலை வச்சிருக்கேன், 800 செருப்பு வச்சிருக்கேங்கிறதுல வந்து இவ்வளவு பொருட்செலவு ஆகல. இதுல வந்து நீங்க சோஷியல் ரெஸ்பான்ஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க.